அன்பு நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்து என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதாகமத்தினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய பேர் யாக்கோபு. அவன் தன்னுடைய வீட்டிலே 2 பிள்ளைகள், அண்ணன் ஒருவன், இவன் ஒருவன். அண்ணனுக்கும் இவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணன் இவனை கொலை செய்ய வருகிறான். உயிருக்கு தப்பி பெற்றோரிடத்திலிருந்து விடைபெற்று முன்பின் தெரியாத ஒரு தேசத்துக்கு ஓடி போகிறான். அப்போது அங்கே அவன் 20 வருட காலமாக வேலை செய்து திருமணம் நடந்து பிள்ளைகள் பெற்று சொத்தெல்லாம் சேர்த்து இப்போது அவனுடைய மனம் திரும்ப பெற்றோரிடத்தில் போக வேண்டும் என்ற ஆசை. அப்படி போகும்போது அண்ணனுடைய கோபம் தணிந்திருக்குமா, அல்லாவிட்டால் இன்னும் அவன் கோபமாகவே இருப்பானா, அண்ணன் தன்னை அணைப்பானா அல்லது கொலை செய்வானா என்கிற சந்தேகத்திலே பயந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறான். அப்போதுதான் தெய்வம் அவனோடு கூட பேசுகிறார். யாக்கோபே, நீ திரும்ப போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகள் வருகிறது. வீட்டில் வருகிறது, வேலையில் வருகிறது, நாம் வாழ்கிற பகுதியில் வருகிறது, நாம் இருக்கிற தேசத்தில் வருகிறது. பிரச்சனைகள் வந்தவுடன் ஒரு மனிதனுடைய ஆசை பிரச்சனையிலிருந்து ஓடிவிட வேண்டும் என்று, அதிலிருந்து தப்பித்து விட வேண்டும். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தைரியம் இல்லாமல் கோழைகளைப் போல உயிருக்கு பயந்து இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறோம். ஒரு பயம், ஓடிவிட்ட பிறகு நிம்மதியே இல்லை. ஒரு குற்ற மனசாட்சி, தோல்வி மனசாட்சி. பயந்து வந்துட்டேன், என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன், என் வேலையை விட்டு வந்துட்டேன், என் சமுதாயத்தை விட்டு வந்துட்டேன், என் தேசத்தை விட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் குற்ற மனசாட்சி, தோல்வி மனசாட்சி. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிரச்சனைகளை தைரியமாய் முகம் கொடுத்து சந்திக்க முடியாமல் ஓடுவீர்களானால் உலகத்தில் எங்கேயுமே நம்மளால் நிற்க முடியாது. உலகத்தில் கால் ஊன்றி நிற்கக்கூடிய இடம், பிரச்சனை இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை. ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க இன்னொரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்வோம். ஆகவே இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முகம் கொடுப்போம். நீங்கள் கேட்கலாம், எந்த தைரியத்தை வைத்து நான் அப்படி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது? ஒரே ஒரு தைரியம், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் தைரியம். பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார். என் தெய்வம் சொன்னார், யாக்கோபே திரும்ப போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. திரும்ப போனான். என்ன நடந்தது? யாக்கோபு வருகிறான் என்ற செய்தியை அவனுடைய அண்ணன் ஏசா கேள்விப்பட்ட போது தன்னோடு கூட 400 பேர்களை சேர்த்து கொண்டான். எல்லாரும் குதிரைகளை ஏறி வேகமாக யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் சந்திக்க வருகிறார்கள். யாக்கோபு மிகவும் பயந்தான். ஆனால் என்ன நடந்தது? ஏசா தன் குதிரையை விட்டு குதித்து ஓடி வந்து தன் தம்பியை கட்டி இறுக்க அணைத்து கொண்டு கதறி அழுதான். தம்பி, உன்னை பார்ப்பது எத்தனை சந்தோஷம் என்று. யாக்கோபுக்கு ஒரே ஆச்சரியம். கொலை செய்ய விரும்பினவன் இப்போது அணைத்து அழுகிறானே என்று. பாருங்கள், இதுதான் தெய்வம் நம்மோடு கூட இருந்து செய்கிற ஒரு காரியம். எத்தனை மாறுதலை செய்கிறார் பாருங்கள். நமக்காய் சிலுவையில் ஜீவனை தந்தவர் நமக்கு இதை செய்ய மாட்டாரா? பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா? தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நோய்களை சுகமாக்கி விளைவுகளை நீக்கி இயலாததை முடித்து தர மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களை தேடி வருகிறது. தைரியப்படுத்துகிறோம். உங்கள் படிப்பு, உங்கள் வேலைகள், தொழில், வியாபாரங்கள், வீட்டின் காரியங்கள், உள்வேலைகள், வெளி வேலைகள், பிரயாணங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து தருகிறோம். இது கேட்கிற நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள். இந்த வேளையிலும் கூட யாக்கோபு தெய்வத்தை நம்பி அவன் திரும்பி போன போது அவன் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு வாழ்வு அவனுக்கு இருந்தது. அண்ணனும் வாழ்ந்திருந்தான், தம்பியும் வாழ்ந்திருந்தான். பெற்றோர் 2 பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து தீர்க்காயுசோடு கூட
அவர்கள் வாழ்ந்ததாக நாம் வாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் படிப்பிலே தெய்வம் உங்களை உயர்த்துவார், வேலைகளிலே தெய்வம் உங்களை உயர்த்துவார், உங்கள் தொழிலிலே தெய்வம் உங்களை உயர்த்துவார், வியாபாரத்தில் தெய்வம் உங்களை உயர்த்துவார், உங்கள் வீட்டின் காரியங்களிலே தெய்வம் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் தெய்வம் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிர்கொண்டு வந்து நிற்கிற என்ன பிரச்சனையானாலும், என்ன சவால்களானாலும் அதற்கு தைரியமாக முகம் கொடுத்து அதை ஜெயித்து முன்னேற தைரியப்படுத்தும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். இயலாமைகளை நீக்கி வல்லமை நான் நிரப்பும். முடியாமை இல்லாமையை நீக்கி உம்முடைய தேவைகள் இவர்களை சந்திக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். படிப்பிலே நொந்து போய் படிப்பிலே தோற்று போயிருக்கிற இவர்களை மீண்டுமாக புது உற்சாகத்தோடு படித்து ஜெயிக்கதேன் உதவி செய்யும். வியாபாரம் தொழிலில் நஷ்டப்பட்டிருக்கிற இவர்களை மீண்டுமாக கட்டி எழுப்பி தைரியப்படுத்தி நஷ்டங்களை ஈடுகட்டி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தோல்வி வாழ்க்கை மாறி வெற்றியாய் இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தலை குனிந்து எங்கே நிற்கிறார்களோ அங்கே தலைகளை உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். கண்ணீரை துடைத்து காயங்களை நீக்கி உங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்கள் சமுதாயத்தை ஆசீர்வதியும். இலங்கை தேசம் முழுவதையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஸ்தலங்களிலே தெய்வம் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.